ஹாய் நண்பா நண்பீஸ் எல்லோருக்கும் வணக்கம். ஒரு ஷாக்கிங் நியூஸ். நேற்றுலேருந்து சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக பரபரப்பாக பேசிட்டு வருவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜயோட ஜனநாயகம் படத்தில் வந்து 3 காட்சிகளை தீட்டுத்தனமாக வெளியிட்டிருக்காங்க. இது யார் என்ன லெவலில் தெரியல, நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு படம் சென்சார் போர்டு கையில் இருக்கும்போது எப்படி அவங்களுக்கு தெரியாமல் அந்த சீனை லீக் பண்ணுவாங்க? ஒன்று அவங்க தான் பொறுப்பு. ஏன்னா படம் நம்ம கையில் இல்லை, சென்சார் போர்டு கையில் இருக்குது. சென்சார் போர்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, தேர்தல் ஆணையத்தை NOC வாங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இன்ன வரைக்கும் ஒன்றுமே முடிவெடுக்கலை. ஏன்னா இதில் வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் சதி இருக்குது. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். தளபதி விஜயை போட்டு உடச்சிட்டாரு. ஏன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி பிரச்சாரம் பண்ணால அங்கே கூட்டத்தை காமிச்சாரு. ஒட்டுமொத்த கட்சி மிரண்டு போயிடுச்சு. அதனாலே பழிவாங்களுக்கு வேறு எந்த அவதுமே இல்லை. இது ஒன்று தான் இருக்குது. அதனால் இந்த 3 சீனை திருட்டு வெளியிட்டிருக்கலாம். இது யார் பண்ணாங்க நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான். தயவு செஞ்சு தளபதி விஜய் மேலே அரசியல் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. ஆனால் அதை விட்டுட்டு ஒட்டுமொத்த உழைப்பு போட்டது தான் இந்த ஜனநாயகம் படம். இது தளபதி விஜய் மட்டும் உழைப்பு இல்லை, ஒட்டுமொத்த லைட் மேலேருந்து காஸ்டியூம் டிசைனர்லேருந்து எல்லாமே உழைப்பு போட்டிருக்காங்க. அந்த உழைப்பில் தயவு செஞ்சு விளையாடாதீங்க. கண்டிப்பாக படக்குழு வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நடவடிக்கை எடுத்துகிட்டு வராங்க. அதே மாதிரி நீங்கள் தயவு செஞ்சு எந்த சீனையுமே ஷேர் பண்ணாதீங்க. இல்லைன்னா உங்களே நடவடிக்கை எடுப்பாங்க. அதனால் கவனமாக இருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய் படக்குழு ஒரு முடிவு எடுக்கணும். இந்த படத்தை ஓடிடிக்கு ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா எந்த பிரச்சனை வராது. அவங்க என்ன வேணால் ரிலீஸ் பண்ணி போட்டு நம்ம விஷுவல் வாரிசு என்னென்ன முக்கியமான சீனோ அதை மக்கள்கிட்ட போய் சேர்த்துருவாங்க. அது மூலமாக கண்டிப்பாக மாற்றம் வரும். தளபதி விஜய் கிளைமாக்ஸுக்கு சொல்லுவார், மாற்றம் வரணும்னா முதல்ல நாம மாறணும். அதுதான் உண்மை.